இந்த சுவிட்சை ஆன் பண்ணலாம், லைட் எரியுது. சுவிட்சை ஆஃப் பண்ணலாம், லைட் ஆஃப் ஆகுது. இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது இந்த டிங்ஸி இந்த வைஃபை சுவிட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சுவிட்சை நாம் வைஃபையோட இணைச்சிட்டாக்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, கெய்சரு, சவுண்டு சிஸ்டம், ஏசி, லைட்ஸு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது எல்லாத்தையும் இந்த சுவிட்ச் வழியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போது இந்த சுவிட்ச் வேலை செய்யணும்னா இன்டர்நெட் அவசியமா? வைஃபை சுவிட்சு சொல்கிறீங்களே, இன்டர்நெட் அவசியமா அப்படின்னு கேட்டால், வைஃபை இருந்தால் வைஃபை வழியாக பயன்படுத்தலாம். வைஃபை இல்லை அப்படி சொன்னாக்க நாம் நார்மல் சுவிட்சாக கூட பயன்படுத்த முடியும். நார்மல் சுவிட்சுனா இந்த மாதிரி வீட்டில் இருக்க சுவிட்ச் போடுறோம் இல்லையா, இது ஆனு, இது ஆஃபு. ஓகேவாங்க. புது வீடு கட்டும்போது இதை இணைச்சி லைன் பண்ணி கொடுத்துட்டாக்க நம்ம வீட்டுக்கு இன்டர்நெட் கொடுக்கும்போது ஜஸ்ட் நட்டாக்க அதை கனெக்ட் பண்ணி விட்டால் போதும். அதாவது இன்டர்நெட்டோட கான்ஃபிகர் பண்ணால் போதும். சுவிட்ச் வழியாக ஒர்க் பண்ண வைக்கலாம், அந்த அப்ளிகேஷன் வழியாக ஒர்க் பண்ண வைக்கலாம். அமேசான் அலெக்ஸா இருக்குல்ல, அதன் வழியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போது இந்த சுவிட்ச் வேலை செய்கிறதுக்கு நெட்டு தேவையும் இருக்குது, தேவை இல்லாமல் இருக்கலாம். நெட்டு கொடுத்தா எங்கிருந்து வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம். நெட்டு கொடுக்கலன்னு சொன்னால் வீட்டில் கூடிய சாதாரண சுவிட்ச் மூலம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட செல்ஃபோன் மூலம் அப்ளிகேஷன் மூலம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போது இதை வந்து டக்க இன்டர்நெட் இணைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ரவுட்ரு தேவை. இந்த அங்கே வச்சுருக்க பாருங்கள், சிபி ப்ளஸ் ரவுட்ரு. இதுதான் நம்மளோட ரவுட்ரு. சிபி ப்ளஸ் CPGRDE 412 அப்படிங்கிற மாடலு. ஒரு 4 ஆண்ட்ராய்ஸ் உள்ள ரவுட்ரு. இந்த ரவுட்டருக்கு முதல்ல பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். ரவுட்டருக்கு இப்போது பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ இந்த ரவுட்டர் பிளிங்க் ஆகுது உங்களால் பார்க்க முடியும். ஏன்ப்பா கூட செய்கிற? சாயா அமைதியாக. இப்போது ரவுட்டர் பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இந்த 2 ப்ளூ லைட் எரியுது, ஒரு ரெட் லைட் எரியுது. இந்த ரெட் லைட் இருந்துச்சுனாக்க நெட்டு வந்து வரலன்னு அர்த்தம். இது க்ரீனாக மாறினா இன்டர்நெட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எஸ், இப்போ க்ரீனாக வந்துருச்சு. ஸோ இன்டர்நெட் ஆனது வந்துருச்சு. உங்களுக்கு க்ரீன் லைட் எரியுது தெரியுதா? தெரியும், நம்புவோம். ஓகே, ரைட். இப்போது நம்மளோட செல்ஃபோனை எடுத்துக்கலாம். இந்த சுவிட்சை கொஞ்சம் கிட்ட போய் பார்த்துலாம். இருக்கிற கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்துலாம். முதல்ல டிராயிங்கில் என்ன சொல்லியிருக்கோ அதே மாதிரி ஈயடிச்சங்காப்பி வேலையை பார்த்தா போதும். ஒன்றில் இதில் மொத்தம் 6 பாயிண்ட் இருக்கு பாருங்கள். இந்த 6ல் சென்ட்ரு பாயிண்ட் இருக்குல்ல, சென்ட்ரு 2 பாயிண்ட்டு, அதில் ஃபேஸ் நியூட்ரல். இந்த கடைசியில் இந்த சுவிட்சோட இன்னு, இந்த கடைசியில் சுவிட்சோட இன்னு, இந்த கடைசியில் இந்த சுவிட்சோட அவுட்டு. புரியுதாங்க? இந்த கடைசி 2 பாயிண்ட் இருக்குல்ல, சுவிட்ச் 1, இது சுவிட்ச் 2, இது சுவிட்ச் 1ஓட அவுட்டு, இது சுவிட்ச் 2ஓட அவுட்டு. இந்த மாதிரி இதில் நமக்கு அவுட்புட் எடுக்கணும். இது கனெக்ஷன் ரொம்ப சிம்பிளுங்க. இந்த நடுவில் கூடிய 2 பாயிண்ட் இருக்குல்ல, அதில் லெஃப்ட் சைடில் ஃபேஸு, ரைட் சைடில் நியூட்ரல். ஓகேவாங்க. இது ஃபஸ்ட்டு இந்த லைட்டு பிளிங்க் ஆகிறத ஆஃப் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. லெஃப்ட் சைடில் ஃபேஸு, ரைட் சைடில் நியூட்ரல். டிராயிங் பாருங்கள், டிராயிங்கில் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படி ஈஸியாக நாம் கொடுத்துக்க முடியும். சரிங்க. இது வந்து இந்த கடைசி வந்து அவுட்டு, இது வந்து சுவிட்ச் இன்னு, இது சுவிட்ச் அவுட்டு. ஓகேவாங்க. இது S1 S2, இங்கே S1 S2, அவ்வளோதான் மேட்ரு. ஓகேங்க, ரைட். இப்போது எப்படி கனெக்ட் பண்ணுறது சொல்லிட்டு நான் பார்க்கலாங்க. இப்போ இந்த டிவைஸுக்கு பவர் சப்ளை கொடுத்துடலாம். மேலே சுவிட்சை போட்டேன். இந்த பவர் சப்ளை கொடுத்தா இந்த மாதிரி லைட் ஆனது பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். சரியாங்க. அந்த கண்டிஷனில் நாம் இந்த சுவிட்சு இணைச்சிருந்தாக்க சுவிட்சை ஜஸ்ட் ஆன் பண்ணால் லைட் எரியும். தேவைக்கு லைட் எரியுது. சுவிட்சை ஆஃப் பண்ண ஆஃப் ஆகும். இப்போது இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகலை. ஓகே, இப்போ இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாமாங்க. செல்ஃபோனில் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் கேட்டாக்க, ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்ட்டு TIN
Tinxy அந்த ஆப் பேர் வந்து TINXY அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு மேலே ஓகே கொடுங்க. ஏற்கனவே இந்த அப்ளிகேஷன் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இப்போ நமக்கு வந்து நெட்டாக ஓப்பன் கொடுத்தா போதும். இப்போ ஓப்பன் கொடுத்துட்டேன். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணி உள்ளே போயிடலாம். முதல்ல போயிட்டாக்க இந்த மாதிரி சைடில் வந்து நிற்கும். இப்போது கெட் ஸ்டார்டட் பை ஆடிங் டிவைஸ் வந்து பாருங்கள். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸ்மார்ட் கான்ஃபிகரேஷன் மெத்தட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்மார்ட் கான்ஃபிகரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். டச் பண்ணி சொன்னால் உங்கள் லைட்டு இந்த மாதிரி பிளிங்க் ஆகி இதாக சொல்லி கேட்குது. அது மாதிரி எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வைஃபை நேம் இங்கே இருக்குங்க. கீழே வந்து வைஃபை பாஸ்வேர்டு இருக்குங்க. இந்த வைஃபை பாஸ்வேர்டை நான் கொடுத்துக்கிறேங்க. கொடுத்து ஜஸ்ட்டு கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளீஸ் வெயிட் கனெக்டட் யுவர் நியூ டிவைஸ் இட் மை டேக் அப் டு 3 minutes அப்படி சொல்லிட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும். வந்துட்டு பாருங்கள். இப்போது இது 2 நோட் டிவைஸ் இருக்கு இல்லையா, அதனால் இங்கே வந்து நட்டக்க நோடு 1 இங்கே நோட் 2 இருக்குது. ஃபஸ்ட் லைவிங் ரூம் இருக்குது எடுத்துகிட்டு போகுது. அதை நம்ம வந்து நட்டக்க லைவிங் ரூம் அப்படியே எடுத்துகிட்டு போகுது. லைட் வச்சுக்கோமே LIGHT அப்படி கொடுத்துருவோம். டைப் வந்து நட்டக்க ஃபஸ்ட் நோடு வந்து டியூபெட் கொடுத்துருவோம். அதுபோல் 2வது நோடு இருக்கு இல்லையா, 2வது நோடுக்கு LED பல்பு எழுதிக்குவோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். கொடுத்தாச்சாங்க. கொடுத்துட்டு இப்போ 2 நோட் இருக்குது பாருங்கள். இது லைட் எழுதியிருக்கேன், இங்கே டியூப் எழுதியிருக்கேன். ஓகேங்க ரைட். இப்போ நான் வந்து ஒரு நோடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதான் நட்டக்க 2வது நோடு இதில் வந்து பார்த்து சொன்னேன். இந்த டிவைஸில் இருங்க அது சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் நோட் இருக்குல்ல, ஃபஸ்ட் நோட் டியூப் லைட்டு, 2வது LED பல்பு கொடுத்துருக்கேன். ஸோ LED பல்பு இருக்கிறத ஜஸ்ட்டு ஆஃப்னு கொடுத்தா அங்கே லைட் ஆஃப் ஆகிடும். ஆன்னா லைட் ஆன் ஆகும். இப்போது அந்த லைட்டு எரியுது உங்களால் பார்க்க முடியும். இந்த நோடு வந்து நட்டாக ஃப்ரீயாக தான் விட்டுருக்கேன். நான் ஒரு லைட்டாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இதை ஆஃப் பண்ணால் சுவிட்சு சத்தம் கேட்குதா, உள்ளுக்கு சுவிட்சானது ஆன் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த சுவிட்ச் வழியாகவும் நாம் ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த ஆப் வழியாகவும் ஆப்ரேட் பண்ண முடியும். அமேசான் அலெக்ஸா வழியாகவும் ஆப்ரேட் பண்ண முடியும். அமேசான் அலெக்ஸா பற்றி இன்னொரு வீடியோ அடுத்தது போகிறேன் நான். ஓகே ரைட். இதுபோன்று எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ச்சியாக, IOT சம்மந்தப்பட்ட பதிவு தொடர்ச்சியாக நம்ம சேனலில் தொடர்ச்சியாக தேவைப்படும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.